ஸ்டெல்லா, என்னாச்சு? நீ நேத்து காத்தால இருந்தே மூஞ்சி வாடிட்டே இருக்கு. என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஃபுல்லாக லீவே இல்லாமல் எக்ஸாம். ஸோ தலைவலியாக இருக்கு, சரியாக தூங்கலை. நீங்கள் வேற எதுவும் யோசிக்காதீங்க. உனக்கு நல்லாவே தெரியுமா ஸ்டெல்லா, நமக்கு யாருமே கிடையாது. கஷ்டப்பட்டு அம்மா உன்னை படிக்க வச்சிட்டு இருக்கேன். ஏதோ நமக்கு கொஞ்சம் உங்கள் பெரியம்மா அண்ணா வீட்டில் எல்லாரும் நமக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. நீ அதை மனசில் வச்சுட்டு நல்லா படிக்கணும், சரியா? நமக்கு யாரும் இல்லைங்கிற எண்ணம் உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நம்மளை எப்படிலாம் பேசுகிறாங்க எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு நல்லபடியாக படிக்கணும், சரியா? பெரியம்மா உனக்கு என்ன நல்லதுனாலும் பார்த்து பண்ணுவாங்க. தேவையில்லாமல் எந்த எண்ணமும் வந்துடக்கூடாதுமா. காலேஜ் போனோமா, நல்லா படித்தோமா, பார்த்தாண்ட வந்தோமான் இருக்கணும். அம்மா பார்த்தியா, அம்மா வேறு மதம். கல்யாணம் பண்ணுறதுலேருந்து யாருமே பேசலை. உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் பெரியம்மாவும் அண்ணாவும் தான் மனசு வச்சு நம்மளை பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு நீ நடந்துக்கணும், சரியாம்மா? அம்மா, நீ என்னை நினச்சி எந்த கவலையும் படாத. எல்லாமே என் மனசில் இருக்குது. நான் நல்லபடியாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போவேன். நீ எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம், சரியா? சரிம்மா. பஸ்ஸில் நீ எப்படி போவ? டிரைவர் வேற இன்னைக்கு பார்த்து லீவு போட்டுட்டான். இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவாங்க. ஒரு பஸ் வரும், காலேஜ் வாசலில் நிற்கும். நீ கொஞ்சம் தூரம் வந்து என்னை அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் மட்டும் விட்டுட்டு போறியா? நான் என் ஃப்ரெண்டு வருவா, அவ கூட சேர்ந்து நான் போயிடுவேன். ஸ்டெல்லா, ஃப்ரெண்டு வருவான்னு சொன்ன, யாரையுமே காணும். தனியாக எவ்வளோ நேரண்டி நிற்கிறது? வீட்டில் வேற நான் அரிசி போட்டுட்டு வந்தேன். அம்மா, இந்த வந்துட்ட பாரு, இவ தான் என் ஃப்ரெண்டு பூர்ணிமா. நீ தான் பூர்ணிமாவாம்மா? நல்லா இருக்கியா? ஆத்துல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்காளா? என்ன இவங்க ஒரு வித்தியாசமா பேசுறாவோ? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? சரிம்மா, நீங்க ரெண்டு பேரும் பார்த்து போங்க. நான் அடுப்புல சோறு வேற வச்சிருக்கேன். ஏட்டி ஸ்டெல்லா, உங்க அம்மா பேசுறது வித்தியாசமா இருக்கு. இந்த ஐயராத்துல மாமி பேசுற மாதிரி இருக்கு. உன் பேர் ஸ்டெல்லா, நீ சர்ச்சுக்கு போற, எப்படி? அது ஒன்றும் இல்லை பூர்ணி. எங்கள் அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ். அம்மா ஹிந்து, அப்பா கிறிஸ்டியன். நான் கிறிஸ்டியனில் இருக்கேன், அம்மா ஹிந்து. அவங்க ஒரு ஐயராத்து மாமி தான், அதனால தான் அவங்க அப்படி பேசுவாங்க. ஓ, ஆனாலும் உங்கள் அம்மா பேசுறது அழகாக இருக்குடி. நான் சொன்னேன்னு சொல்லு. அவங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க கூப்பிடக்கூட தெரியாது. அவங்க பேசுறதும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு நாள் நீ எங்கள் வீட்டுக்கு வா, உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க அம்மா பேசுறதை கேட்டேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா வயசு உனக்கு மறந்துடும். ஏன் பூர்ணி, அவ்வளோ சாஃப்டா இருக்குமா என்ன? நீ வேற, விளக்கமாறு தட்டு இதெல்லாம் உடையிற சத்தத்திலேயே எங்க அம்மா பேசுவாங்க. நாங்களும் கேட்டு கேட்டு பழகிட்டோம். நல்ல ஜோக்கா பேசுற. என்னட்டு இவ்வளோ நேரம் ஆயும் பஸ்ஸை காணும்? இன்னைக்கு வேற பெரிய டெஸ்ட்னு வேற அந்த வழுக்குமலைன்னு சொன்னால. இந்த பொண்ணு என்ன இங்க நிக்குது? அதுவும் நம்ம பஸ் ஸ்டாப்ல. சரி, என்னன்னு கேட்போம். என்ன அண்ணா இங்க சுத்திட்டு இருக்க? காலையிலே பெரியம்மா ரவுண்டு கட்டி திட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நேரங்கட்ட நேரத்துலதான் இவன் நம்ம மானத்தை வாங்குவான். ஆமா பூர்ணி, அது ஏதோ பால் வாங்க போக சொல்லிச்சு. போலன்னு அந்த கத்த ஆரம்பிச்சிருச்சு. அல்ல பெரியம்மா பாவம் தானே, நீயும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுக்கலாம்ல. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடிட்டே தானே இருக்கு. சரிம்மா சரிம்மா, நான் செய்யறேன். சரி, நான் அப்படியே கிளம்புறேன். நான் உனக்கு கடை வரை போக வேண்டியிருக்கு. பாய்ண்ணே, பார்த்து போ. ஓகே, பாய். பூர்ணி, இது உனக்கு அண்ணனா? உனக்கு அண்ணன் இருக்குன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஒரு தங்கச்சி மட்டும்தானே சொன்ன. எப்படி காது கேட்கலையா? அது எங்க பெரியம்மாவோட பையன். இங்க எதிர்த்த வீடு தான். அந்த பெரியம்மா பாவம். இந்த அண்ணாவும் இன்னொரு அக்காவும் மட்டும்தான். ஓ அப்படியா, சரி சரி. காலையில எங்கள் பெரியம்மா திட்டிகிட்டே இருந்துச்சு, அதுதான் என்னன்னு கேட்டேன். ஓகே ஓகே. இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க,
என்ன டீ ஸ்டெல்லா, உங்க அண்ணாவை பத்தி இவ்வளோ விசாரிக்கிற? இல்ல, நீ பாவம்னு சொன்னியா, அதனால எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. தெரிஞ்சுக்கலாம், பஸ் வந்துருச்சு, வா போலாம். ச்சே, இந்த பஸ் இப்போவா வரணும்? ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்க கூடாதா?